Hi friends, welcome to my channel Gayatri Cooking Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுண்டல் புளிக்குழம்பு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸும் நம்ம சுண்டல் குழம்பும் எப்படி செய்யலான்னு வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம சுண்டலை தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இதில் வேறு உப்பு எதுவுமே போடவே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கணும். நம்ம குழம்புக்காண்டி நம்ம சுண்டல் வெந்துட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் இருக்கும்ல, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு 15-20 வெங்காயம் இருக்கும்போது அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 4 பேருக்கு சமைக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பேருக்குனா கம்மியாக கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் ஆகணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையோடு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இது வதங்கிலே ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் கேஸ் தீர்ந்து போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இந்த அடுப்பில் சமைச்சிட்ருக்கோம் இன்றைக்கி. இப்போது நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம். அந்த இதை இறக்கி வச்ச உடனே அந்த சூட்லேயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சூடே அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது ஆறினோடனே நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ உலைக்கு தண்ணி காய வச்சுருக்கோம். குக்கரில் இந்த அடுப்பில் செய்கிறனால குக்கரில் வைக்காமல் இன்றைக்கி வடித்த சாதம் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி காயட்டும். இப்போ அந்த இது கூட தேங்காயும் அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த இதையும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே சுண்டல் வேக வச்சுட்டோம். இது நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் கருவேப்பிலை எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த இதில் கலந்து வச்சுக்கலாம். அங்கே சாப்பாடுக்கு தண்ணி காஞ்சிட்ருக்கு. அது இறக்குனா தான் அடுத்து இதை சமைக்க முடியும். அதனால இதை நம்ம கீழே இருக்கையிலே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மசாலா ஊற்றினோடனே இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுவே நல்ல குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம தண்ணி காஞ்சிருச்சு. ஒலை வச்சது எப்படி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்துக்கு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்ருக்காங்க எங்கள் பாட்டி. எனக்கு பயமாக இருந்துச்சு, சுடு சொல்லிட்டு நான் போடல, அவங்க போட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கான், அதனால நம்ம மூந்து வச்சிடலாம். அப்படி ரைஸ் வேகிறதுக்கு அந்த தண்ணி பத்தலைன்னா நம்ம அந்த சூடாக இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். அதனால தான் கொஞ்சம் சேர்த்தே தண்ணி காய வச்சுருக்காங்க முதல்லவே. இப்போ நம்ம அது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, அதனால் அந்த இது பிடிச்சி நான் மூந்து ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி மூக்க சொன்னாங்க. இப்போ மூந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ உப்பு போடணுன்னா இப்போ போட்டுக்கோங்க. நாங்கள் ரைஸ்க்கு உப்பு போட மாட்டோம், அதனால் நாங்கள் உப்பு போடாமல் தான் சமைக்கிறோம். இல்லை இப்போ வேணால் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இது பொங்கி வரும், அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் பார்க்குறோம் சாப்பாடு வெந்துருச்சான்னு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த அடுப்பில் உண்மையிலேயே ஸ்பீடாக வேலையாச்சு. ரைஸ் வெந்துருச்சு. இப்போ போய் அதை வடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம அந்த குழம்ப கீழே வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த குழம்பு அடுப்பில் வச்சு நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கையில் புளி கொஞ்சோன்னு எடுத்து அதை நல்லா ஊற போட்டு கரைச்சி நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம இன்னும் இதுக்கு உப்பே போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் இது இப்போ எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளோட குழம்பு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின புளியோட பச்சை வாழையாக போயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் கூட தாளித்து கொட்டுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி வெங்காயம். அதையும் சேர்த்து அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம போட்ட வெங்காயம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இதாக எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.